அந்த அரசியல் பயணம்ங்கிறதே வந்து அவரு 90ஸ்ல திட்டமிட்டதான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அவரு வந்து அரசியல் ஆர்வம் அவருக்கு இருந்திருக்குது. ஆனா எல்லா அரசியல் தலைவர்களுமே மூப்பனார் உட்பட பல தலைவர்களோட அவருடைய தொடர்பு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனா அவர் ஏனோ நேரடியாக எந்த கட்சியிலையும் சேருவதற்கு தயங்கி இருந்திருக்காரு. இப்ப நீங்க 96 எலெக்ஷன்ல கூட நீங்க ரஜினி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்றாரு, சரத்குமார் கூட ஊர் ஊரா போய் பிரச்சாரம் செய்தார். ஆனா இவர் வந்து பிரச்சாரம் செய்யலாம் அறிக்கையை கொடுத்திருக்காரு. அது மாதிரி திமுக என்னுடைய ஆதரவு வந்து திமுக தமாக கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி அறிக்கை எல்லாம் கொடுத்தாரு. அது பெரிய அளவுல கவனிக்கப்படவில்லை. ஆனா அவருக்கு வந்து அந்த அரசியல் நிலைப்பாடுங்கிறது 96 எடுத்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்கள்ல வந்து ஏனோ அவர் வந்து ஒன்றும் அவருக்கு அந்த 2003 காலகட்டங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல தான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கதா நான் பாக்குறேன். அந்த அந்த கஜேந்திரா படம் பிரச்சனை, பாமகவோட மோதல், ஸோ அந்த விஷயங்கள்ல இருந்து அவர் வந்து தொடர்ந்து சரி ஒன்னு நேரடியாக அரசியலுக்கு வரணும், வந்து கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கதா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் குறுகிய காலத்திலே அவர் 2005க்குள்ளே அவர் தன்னுடைய எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே நம்பி ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வந்து தேர்தலை அணுகுவதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்படி கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு கட்சி, அவரு திமுகவுடைய அங்கமாக இருந்தார், திமுக கட்சியில இருந்தார், திமுக எம்எல்ஏவா இருந்தார். அவருக்கு ஒரு 20 ஆண்டு கால திமுக அந்த அனுபவம் எல்லாம் உண்டு. ஆனா இவருக்கு இந்த கட்சி அனுபவம் எல்லாம் கிடையாது. ஆனா முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது கூட அவருக்கு வந்து எம்ஜிஆர் ரசிகர்களை தாண்டி பிற இடங்களில் இருந்து அவருக்கு ஆதரவு இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா கலைஞரை பிடிக்காதவர்கள் திமுகவில் இருந்தபடியே கலைஞரை பிடிக்காதவர் கூட எம்ஜிஆருக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள்லாம் வந்தாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அவர் முழுக்க முழுக்க அவரு தன்னுடைய ரசிகர்களை நம்பிதான் இருந்திருக்கார். ரசிகர்களை வைத்துதான் அவர் அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது குறுகிய காலத்துக்குள்ளே அவர் ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு எதிர்கட்சி தலைவரா ஆனதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய சாதனையா தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு அப்புறம் அதை சஸ்டைன் பண்றதுக்குள்ள அவர் தவறி விட்டார்னு தான் நான் பாக்குறோம். நீங்க சொல்லும்போது அந்த ஒரு முக்கியமான கருத்து, இந்த 2016 ஒருவேளை அவர் எந்த முடிவு எடுத்திருந்தாலும் கூட அது அரசியலோட முடிவுகள், தேர்தல் முடிவுகள்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஒருவேளை அவர் திரும்பவும் அதிமுகவுடன் கூட்டணி சேருவதாக இருந்தாலோ, இல்ல தனித்து போட்டியிடுவதாக நினைத்திருந்தாலோ, இல்ல திமுக கூட்டணியில கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி பழம் நழுவி பால் விழுந்த மாதிரி நிஜமாவே படத்துல பால் விழுந்திருந்ததுன்னா அது வேறு விதமான முடிவுகளை கூட கொடுத்திருக்கும் தான் நான் பாக்குறேன். அது ஒரு உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த 2016 தேர்தலுங்கிறது அது வந்து மறைமுகமாவே வந்து அதிமுக கூட்டணி, அதிமுக ஆட்சி திரும்ப வருவதற்கு விஜயகாந்த் காரணமா இருந்திருக்கார். இல்ல இந்த அரசியல் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்ல, அது தொடர்பான விஷயங்கள்ல கூட அவர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு அலர்ஜி இருந்திருக்கு தெரியுது. அதாவது சாதாரணமாவே அவர்கிட்ட போய் பேட்டி வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரு ஒரு சிக்கல். அவருக்கு வந்து ஏதாவது அவர் அடிக்கடி சொல்வது ஏடா கூட கேள்வி கேட்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. அதாவது அவர் வந்து பத்திரிகையாளர்களிடம் வந்து கலந்துரையாடுறதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இதுதான் ஒரு சிக்கல். இப்ப நீங்க சினிமா பிரபலங்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது உள்ள சிக்கல் என்னன்னா, அவங்கள வந்து நம்ம கார்னர் பண்ற மாதிரியான கேள்விகள் கேட்கும் போது அவர்களுக்கு அதற்கான உரிய பதில் இல்லாத போது அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம்ங்கிறது இயல்புதான். ஆனா அவர் வந்து பத்திரிகையாளர்களை வந்து ஒரு கட்டத்துல அதை வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அவரு. அதாவது உங்களை சந்திக்க விரும்பவில்லை, உங்களுக்கு கேட்கிற கேள்வி எழுதி கொடுங்க, நான் அதை அறிக்கையா கொடுக்குறேன்னா சொல்லலாம். அது ஒரு விதமான அப்ரோச்சா இருந்திருக்கும். ஆனா பத்திரிகையாளர்களை திரும்ப காயப்படுத்துற மாதிரியான செய்திகள், அது விமர்சனங்கள், அதுதான் வந்து இந்த 2016க்கு முன்னாடி இந்த 2014 காலகட்டம், 14ல இருந்து 16, 2014ல இருந்து 2015 அந்த காலகட்டங்கள்ல ஒட்டுமொத்தமா மீடியா பத்திரிகையாளர்கள் வந்து விஜயகாந்த் மேல கோபம் வந்ததுக்கு ஒரு காரணமா தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தரக்குறைவான விமர்சனங்கள்லாம் பண்ணாரு. அதை தவிர்த்திருக்கலாம். அதாவது இப்ப எல்லாருமே வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கும் போது எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவைப்பட்டிருந்திருக்கணும். அவர் சரியா அதை புரிஞ்சு உள்வாங்கிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அது குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி சினிமா பத்திரிகையாளர்களை தனிப்பட்ட அளவுல சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறார். அது வந்து அது ரொம்ப ரொம்ப செலக்டிவா நடந்தாருங்க. ஆச்சரியமா இருக்கு நமக்கு. எல்லா பத்திரிகையாளரும் ஒரே பத்திரிகையாளர் தான். அது ஏன் சினிமா பத்திரிகையாளர்கள் வந்து ஒருவேளை சினிமா பத்திரிகையாளர் தன்னை பற்றி ஒரு நேர்மறையா தான் எழுதுவாங்க, அரசியல் பத்திரிகையாளர்கள் தான் வந்து ரொம்ப தருமாறா கேள்வி கேட்பாங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஒரு சில அந்த தவறுகள் குறிப்பா அவர் 2014-15 காலகட்டத்தில் செய்தது வந்து உண்மையிலே அவருடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய பின்னடைவா தான் நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து எப்படி, அதாவது
அதாவது இப்ப நீங்க அவருக்கு தெரியும், அதாவது இந்த குறைகள்லாம் தெரியும், அதாவது நமக்கு நம்மளுடைய கட்சிகளை வந்து இரண்டாம் பட்ட தலைவர்கள் இல்லைங்கிறது தெரியும், முழுக்க முழுக்க நம்மளை நம்பியே ஒரு கட்சி செயல்பட்டு வருதுங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய குடும்பத்தினர்கள், தன்னுடைய மனைவி ஆகட்டும் மைத்துனர் ஆகட்டும் அவரையெல்லாம் வந்து நம்பிதான் அவர் செயல்பட ஆரம்பிச்சுக்கா. அந்த காலகட்டத்துல அவர் வந்து அடுத்த கட்ட தலைவர்களை, இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கி இருக்கலாம். பொன்ராஜ் சொன்ன மாதிரி ஒரு திங்க் டேங்கை வந்து உருவாக்கி இருந்துக்கலாம். ஒரு திங்க் டேங்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு சரியான ஆலோசகர்களை கூட வைத்திருந்தார்கள் கூட அவருக்கான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் வசதியா இருந்திருக்கும். இப்ப நான் இந்த 2011 காலகட்டத்தை நான் வந்து 91 96 காலகட்டத்தோட ஒப்பிடுறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு எதிராக தன்னை ஒரு மாபெரும் எதிர்க்கட்சி தலைவராக வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் தன்னை முன்னிறுத்திக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னா அதிமுக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. அது திமுகங்கிறது 3வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டது. அந்த மாதிரியான விஷயம் அது. சோ அப்படி ஒரு சினாரியா வந்து இப்ப 2011 காலம் வந்து விஜயகாந்த் கொடுத்திருக்கிறது. வரமா அப்படியே காலம் வந்து எதிர்க்கட்சி தலைவருங்கிற பதவியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொலிட்டிக்கல் சினாரியாவே வந்து அதிமுக வெர்சஸ் தேமுதிக அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தும் போது அதை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் போயிருந்திருக்கணும். அந்த இடத்துல ஒரு தவறு செய்து விட்டார். அது வந்து அதை செய்யாமல் அதை வந்து அந்த இடத்தில் தான் அவருக்கு வந்து ஒரு கூடுதலாக ஒரு நண்பர்களோ இல்ல ஒரு திங்க் டேங்கோ கிடைச்சிருந்தால் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு வசதியா இருக்கும். அது அந்த இடத்துல ஒரு வந்து அவரால் செய்ய முடியாத காரணத்தினால வந்து ரொம்ப குழப்பத்துல மாறி அந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருந்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே அதிமுக அரசு ஆட்சி திரும்ப வரது நான் காரணமாகி விட்டேன், அதனால் நான் இனிமே வந்து எந்த திமுகவையோ அதிமுகவையோ நான் ஆதரிக்க போகுது. அது கூட அவர் சொன்னார், நான் இனிமே மக்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு எல்லாம் பேசினாரு. அப்படி பேசும்போது அதையே அப்படியே கடைசி வரைக்கும் தெளிவா மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். அதே நேரத்தில் பின்பக்க வாசல் வழியாக திமுகவுடன் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தினது, அப்ப அவர் கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸா இருந்துச்சு. இவர் வந்து தனித்து போட்டியிட போறாரா இல்ல திமுக கூட்டணி போறாரா அப்படிங்கிற ஒரு கடைசி வரைக்கும் ஒரு இழுபறியா இருந்து அதனாலவே மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய அவநம்பிக்கை ஏற்பட காரணமா இருந்து நினைக்கிறேன். இதே குழப்பம் தான் இருக்கு. அதாவது பின்னணியில வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது. ஏன்னா நீங்க இப்போ வந்து இப்ப 2011 16 காலகட்டம் ஆகட்டும், ஏன் இந்த 14 கூட நீங்க 19 கூட சொல்லலாம். நீங்க எல்லா எல்லா தேர்தல் காலங்களிலுமே வந்து தேமுதிக வந்து கடைசி நேரம் வரைக்கும் இழுபறி விளையாட்டு நடத்திட்டு தான் இருந்துச்சு. அது கடைசி வரைக்கும் என்ன காரணம்னு தெரியாது. அவங்க வந்து நீங்க 2019 நம்ம எடுத்துப்போமே, 2019 கூட பாஜக கூட்டணியில தான் அப்படின்னு சொன்னா கூட கடைசி வரைக்கும் அவங்க வந்து அதை உறுதிப்படுத்தவே இல்லை. இன்ஃபேக்ட் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்க இதுக்கு பிரச்சார கூட்டம், சென்னையில பிரச்சார கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த மேடையில வந்து கடைசி நேரத்துல தான் விஜயகாந்தோடைய படத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படத்தை வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து வெற்றிடமாவே விட்டு வச்சிருந்தாங்க. அது கடைசி நேரத்துல தான் வந்து விஜயகாந்த் கடைசி வரைக்கும் ஒரு இழுபறி, அது வருவாரா மாட்டாரா அப்படிங்கும்போது. சோ இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்ப அவங்க வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல. அதாவது எந்த கூட்டணி அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பாஜக கூட்டணியோ திமுக கூட்டணியோ ஏதோ ஒண்ணு, ஆனா எந்த இடத்துல வந்து தாங்கள் நினைக்கிற விஷயங்கள் வெளியில சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சீட் பேரம் தான் இருக்கும். இந்த இடத்துல எத்தனை சீட் கிடைக்குதோ அந்த கூட்டணி அப்படிங்கிற அந்த நிலையில தான் இருந்திருக்காங்க. மற்றபடி ஒரு மக்கள் பிரச்சனைக்காகவோ இல்ல ஒரு கொள்கை சித்தாந்தம் இல்ல வேறு விதமா சொல்லிக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமா இருக்கு எங்கள்கிட்ட, இந்த விஷயம் இந்த இந்த அம்சத்துல நான் அவங்க கூட ஒத்து போறேன், அதன் காரணமாக கூட்டணி வைக்கிறேன், இந்த மாதிரியான ஜஸ்டிபிகேஷன் அவங்க என்னாலுமே கொடுத்தது கிடையாது. முழுக்க முழுக்க அந்த கட்சி வந்து ஓவர் கான்பிடன்ட்ல தான் ரன் பண்ணியிருக்காங்க. 2019 காலகட்டத்திலேயே அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அதுக்கு முந்தின காலங்கள்ல 2016 ஆகட்டும் 14 எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் பேரங்கள் நடந்திருக்குங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. இது வந்து இது இது எப்படி அவர் ஓவர் கான்பிடன்ட்ல பண்ணாரு, அவருக்கு வந்து அப்ப என்ன அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை நான் வந்து அவருடைய சினிமா கேரியரோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிறைய பரிச்சார்த்த முயற்சிகள் மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. 80s எண்ட்ல வந்து அந்த திரைப்பட கல்லூரிகள்ல படித்துட்டு வந்த இளைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள் அவர்களெல்லாம் கூட்டு வந்து படம் இயக்க ஒரு வாய்ப்பு தராரு. அது மாதிரி அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் கூட ஒரு பெரிய வெல் எஸ்டாப்ளிஷ் ப்ரொடக்ஷன் கம்பெனியே கிடையாது. ஒரு தன்னுடைய ராவுத்தர் பிலிம்ஸ் தான் சொல்லிக்கிற மாதிரியான ப்ரொடக்ஷன் கம்பெனி. மற்ற ஓரளவு
தெரிந்த ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட எல்லாம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் இன்வால்வ் ஒரு ஏரியா தான் அந்த ஏரியால. அப்போ வந்து அவருக்கு எப்படியும் வந்து ரஜினி கமல் இடங்களை நம்ம எட்ட முடியாது, ஆனா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்ம சில விஷயங்கள்லாம் பண்றாரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தில் தான் வந்து அரசியலையும் அணுகுனாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அரசியலே நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, நம்மளால ஒரு ஒரு இடத்துக்கு போயிருக்க முடியாது, நம்ம இங்க இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுப்பாரான்னு தெரியல. ஆனா வெளியில பத்திரிகை வட்டார செய்திகளை வந்து அவர் வந்து இப்ப நீங்க 2016 கூட மக்கள் நல கூட்டணியோட முதல்வர் வேட்பாளராக என்னை முன்னிறுத்தினால்தான் நான் அந்த கூட்டணிக்குள்ளே வருவேங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சாரு. அப்ப அது வெளிப்படையா சொல்லும் போது நான் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாரு. ஆனா அவரு நிஜமாவே அவருக்கு அந்த மாதிரி தான் என்றையாவது ஒரு நாள் முதல்வராக முடியும் அப்படின்னு நினைச்சு அவர் செயல்பட்டாரான்னு கேட்டா, என்னை கேட்டா அதுக்கு எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து அந்த அந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் எப்படி நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்காரா தான் பார்க்க முடியுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார். அவரு நம்ம அவருடைய அரசியல் வாழ்க்கையே நம்ம வந்து ஒவ்வொன்றும் அவர் எடுத்த மூவ் வச்சு அவர் என்ன நினைச்சிருந்திருக்கலாம், என்ன மாதிரி நினைச்சு எடுத்தாரு, அது என்ன மாதிரி போச்சுங்கிறதே பெரிய அலச வேண்டியிருக்கும்.